மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரம் பொருத்திய பைக்கை 10 பேருக்கு வழங்கவில்லை என்ற புகார் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன். தற்போது அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் வாகனம் வழங்குவதில் 10 மாற்றுத்திறனாளிகள் வழங்கப்படாதனால அவங்க அழைக்கப்படுறாங்க. அதாவது பெட்ரோல் வாகனத்தை அவங்க சொந்த ஊர்களுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்வதற்காக, அதாவது பூ மாலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து மாவட்டம் முழுவதும் இருந்து அந்த கனரக வாகனத்தெல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருந்து இப்ப காத்திருக்கக்கூடிய அந்த பூவும் மாலையும் கருகி காத்திருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை தான் காணப்படுது. அதாவது திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய அந்த பெட்ரோல் வாகனம் 51 லட்சம் ரூபாய் மதிப்பில் 50 நபர்களுக்கு இந்த பெட்ரோல் ஸ்கூட்டர் வாகனத்தை அமைச்சர் மு. சாமிநாதன் வழங்க உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருந்தது. அதன்படி இன்னைக்கு அதனை வாங்குவதற்காக மாவட்டம் முழுவதும் இருந்து உடுமலை, மடத்துக்குளம், தாராபுரம் உள்ளிட்ட மாநகர பகுதிகளில் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் இருந்து தற்போது அதிகாலை முதலே ஒரு 4 மணிக்கு புறப்பட்டு அந்த வெளியூர்ல இருந்து ஒரு 4000 ரூபாய்க்கு செலவு செய்து வாடகைக்கு எடுத்துட்டு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தங்களது வாகனத்தை கொண்டு செல்வதற்கு வாகனத்தோட திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தாங்க. அப்ப 40 நபர்களுக்கு மட்டும்தான் தற்போது அந்த நிகழ்வுல அமைச்சர் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் வாகனத்தை வழங்கினாங்க. 10 மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பெட்ரோல் ஸ்கூட்டர் வாகனம் வழங்கப்படல. இது குறித்து அந்த கேள்வி எழுப்பிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கான வாகனம் அவினாசியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு, அதுல பேட்டரி வீக்கா இருக்கு, பொறுமையா இருங்கன்னு சொல்லி அதை நாங்க ரெடி செய்து தருவோம் சொல்லிட்டு ஒரு பொறுப்பற்ற பதில அந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் இருக்கவங்க தெரிவிச்சாங்க. தொலைதூரத்துல இருந்து நாங்க வந்திருக்கிறோம், ஒரு இது போன்ற எங்களை உதாசீனப்படுத்த கூறி அந்த ஆவேசம் அடைந்த அந்த 10 மாற்றுத்திறனாளிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பினாங்க. ஒரு கட்டத்துல அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களிடம் வாகனம் எப்பதான் எங்களுக்கு தருவீங்க என கேள்வி எழுப்பியும் புதிய வாகனத்தை கொண்டு செல்வதற்காக நாங்க பூ மாலையோட வந்திருக்கிறோம், இந்த புதிய மாலை கூட தற்போது கறி இருக்குன்னு வேதனையோட தெரிவிச்சாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை அலுவலகத்தில் ஒரு பொறுப்பான அதிகாரிகள் யாருமே இல்லாததால அந்த மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் கொண்டு வந்த அந்த பூ மாலை கறி காத்திருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை தான் காணப்படுது. ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுவதால மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு நேற்று தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்காத அந்த நிலை தற்போது ஒரு அவலமான நிலை காணப்படுது. வினோத், தகவல்களுக்கு நன்றி விஜயன்.